கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தரிசனத்தின் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே வேதாகமத்தின் ஆதாரமாக நம்மளை தேவன் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் ஒரு போது நம்மளை நினைக்க மாட்டார்கள், அவர்கள் மறந்துதான் போவார்கள். ஆனால் நம்மளை படைத்த தெய்வம் நம்மளை எப்போதும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து தானே ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12 வசனத்தை நான் வாசி கேட்போம். அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆண்டவர் நினைக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரை நம்ம நினைக்க மாட்டாங்க. சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் ஆசீர்வாதம் வரும்போது நம்மளை நினைத்து வருவார்கள். நம் தேவைகள் இருக்கும் போது நம்மளை நினைவு கூறுவார்கள். ஆனா கஷ்டத்திலும் உபத்திரத்திலும் பாடுகள் நம்ம இருக்கும் போது யாருமே நம்ம நினைவு கூற மாட்டாங்க. ஆனா நம்மளை படைத்த தெய்வம் நம்ம நினைக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவர் நம்ம நினைத்து இருக்கிறாரா, அவர் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் யாரை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் என்று சொன்னாலே தேவனுக்கு பிரியமான ஜனம். அந்த ஜனத்துக்காக நிறைய வழக்காடி அவர்களுக்கு ஜெயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால தான் இந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 8 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசி கேட்போம். நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென், அல்லேலூயா. இங்க வேதாகமத்துல பாக்குறோம், ஒரு மனுஷனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். யார் என்று சொன்னா, நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நோவா மாத்திரமில்ல, அவங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேர்களும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஏன் என்று சொன்னா, அந்த குடும்பம் அந்த இடத்துல ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. அதனால தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். எத்தனையோ ஜனங்கள் இருந்திருக்கலாம், அவங்களாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருப்பாங்க. ஆனா அந்த நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால அந்த நோவா நிமித்தம் அந்த ஊரையே தேவன் அழிக்காதபடி தேவன் பாதுகாத்தார். அதனாலதான் அந்த குடும்பத்தை தேவன் அவர்களை மாத்திர அவங்க சார்ந்து இருக்கிற மிருக ஜீவங்கள் எல்லாத்தையுமே தேவன் நினைவு கூர்ந்தார் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அருமையான நேரத்துல கர்த்தர் நம்மளை நினைவு கூறணும், அவர் நினைக்கணும். நினைத்தாதான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டு நினைக்காத பட்சத்துல ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் பார்வையில எப்போதும் விலையேற பெற்ற மகனாக மகளாக நீயும் நானும் காணப்பட வேண்டும். அதுல பார்த்தீங்கன்னா நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவர் நம்மளை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் மாத்திரமல்ல, வசனங்கள் மாத்திரமல்ல, பாடல் மாத்திர, துதி ஆராதனை எல்லாவற்றிலும் தேவோட பார்வை நம் மேலே இருந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியாக அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். எடுத்து நான் வாசிக்க கேட்போம். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 6 அதிகாரம் 9 வசனத்தை நான் வாசி கேட்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். எப்படி இருந்தான் நோவா? ஆண்டோட பார்வையிலே உண்மையா இருந்தான், உத்தமமா இருந்தான். அதனால தான் நோவாவுக்கு தேவோட கண்ல இரக்கம் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நீயும் நானும் தேவோட பார்வையில உண்மையா உத்தமமா இருப்போம் என்று சொன்னா கண்டிப்பாக ஆண்டோட பார்வையில் நம்மளுக்கு கிருபை கிடைக்கும். அவருடைய கிருபை இல்லாத இந்த உலகத்தில் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். தேவனுக்கு அஞ்சு நடக்கிறவங்க தான் அவங்க பாக்கியவான்கள் வசனம் சொல்லப்படுது. வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தபடியால, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தபடியால அவங்களை எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தினார். அதுல பார்க்கும்போது இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் இரக்கம் கிடைத்தது, தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா ஜீவிக்கும் போது அவருடைய கண்ணில் இரக்கம் தயவு கிடைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 8 வசனத்தை நான் வாசி கேட்போம்.
கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் உண்மையானவர், உத்தமமானவர். அது உண்மையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை வழங்காதீரார் வசனம் சொல்லப்படுது. இப்போ உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதே இல்லை. கர்த்தருடைய பாத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்மையா ஜெபித்து இருக்காங்க. அவங்க எல்லாம் தேவன் பார்வையிலே நினைப்பூட்டுதலா காணப்பட்டாங்க. அவங்களோட ஜெபத்துக்கெல்லாம் தேவன் எப்படி பதில் கொடுத்தார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதே இல்லை. ஆகையால ஆண்டவரால் நினைக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் எடுத்து வாசிக்கலாம். தேவனால் நினைக்கப்பட்ட இஸ்ரவேல் குடும்பம். யாத்திராகம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தனத்திலிருந்து முறையிட்டு கொண்டாங்க தேவன் நோக்கி. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது எதற்காக வந்தோம்? பட்டினியாலையா, பசினாலையா, உபத்திரத்திலா என்று சொல்லி தேவன் நோக்கி நிந்தித்தார்கள். முறையிட்டு கொண்டு அந்த முறையீட்டின் சத்தம் எங்க வந்துச்சான்? தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நினைப்புடுதலாய் இருந்தது. ஆண்டவர் உடனே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா அற்புதங்களும் அதிசயங்களை தேவன் செய்கிறார். தர்மான எத்தனை பேர் உபத்திரத்தோட, துன்பத்தோட, வேதனையோடு இருக்குங்க தெரியாது. என் சத்தத்தை தேவன் கேட்கிறாரா? என்னை நினைத்திருக்காரா? எவ்வளோ நான் செபிக்கிறேன், எவ்வளோ கர்த்தரை பார்த்து நான் கடந்து வரேன், ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்துக்கு நான் கடந்து வரேன். ஆனா ஆண்டு என்னை நினைக்கிறாரா? என் ஜபத்தை கேட்கிறாரா? ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு சில பேர் நீங்க அழுது கொண்டிருப்பீங்க, புலம்பிக் கொண்டிருப்பீங்க. கண்டிப்பா உன் கூப்பிடுதல், உன் முறையிடுதல் தெய்வ சன்னிதானத்துல வந்து எட்டிருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா கண்டிப்பா தேவோட மகிமையை நம்மளால காண முடியும். திருச்சபையில ஒரு சகோதரி இருந்தாங்க. திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த மகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கரு நிற்கிற 2 டியூப் இருந்துச்சு. அந்த 2 டியூப்ல ஒரு டியூப்ல தான் அந்த கரு நின்றுச்சு. அது பாத்தீங்கன்னா வெடிச்சிடுச்சு. வெடிச்சு அந்த ஒரு டியூபே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு டியூப் தான் கரு நிற்கிற டியூப் இப்ப இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அழுது ஜெபம் பண்ணாங்க. நான் ஜெபத்துல கலந்து கொண்டாங்க. ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது போதகர் மூலியமாக தீர்க்க தரிசனமாக தேவன் பேசினார். மகளே, நீ அழுது கொண்டிருக்கிற, கண்டிப்பாக தேவன் உனக்கு ஒரு புத்திர சுவிகார பாக்கியத்தை கத்தர் கொடுப்பா. 2 மாதத்துக்குள்ள அந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவங்க நம்பினாங்க, நினைவு கூர்ந்தாங்க. காலங்கள் கடந்து போனது. ஆண்டவர் அற்புதமாக அந்த சகோதரி கன்சுவாக முடியா கத்தர் கிருபை பாராட்டினார். எத்தனை அருமையான காரியம்! தேவ சன்னிதான் அந்த முறையிட்டு ஜெபித்தாங்க. ஆண்டவர் அருமையான ஒரு குழந்தைய தேவன் கொடுத்திருக்கிறார். குழந்தைய தூக்கிட்டு வந்து கண்ணீரோடு சாட்சி சொன்னாங்க. நிறைய சொந்த பந்தங்கள் ஏளனமா பேசினார்கள். இனி குழந்தையே நிக்காது, ஒரு கருட்டிப்புல எப்படி நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளவு குழந்தைய நிக்காது இந்த மகள் ஏளனமா பேசினாங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த மகளுக்கு தேவனும் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எந்த இடத்துல இருந்தாலும் தேவ சன்னிதானத்துல முழங்கால் பட்டு ஜெபிச்சுப்பார். தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பா உன்னை ஏதோ ஒரு மூலையில இருந்து நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எடுத்து நான் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம் சொல்ல முடியும். ஜெபத்தை கேட்கிறவர். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், நீ பேசும்போது தேவைக்காய் இருக்கும் போது மனுஷன் செவி அடைத்துக் கொள்வார்கள், கேட்க மாட்டார்கள், கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அருமையா சொல்லு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் வருவார்கள். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். தேவ சன்னிதானம் வந்து ஜெபித்து பார், உன் சூழ்நிலைகள் மாறும். இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் இப்படியே இருக்காது. ஒரு நாளே கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். அவர் மாற்றார் மேல் நம்பிக்கையா இரு, விசுவாசத்தோடு ஜெபித்து பாரு, நம்பிக்கையோடு இருந்து பாரு. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் காடைகளை கொடுத்தார்.
அங்க மண்ணால் பார்த்தின வனாந்தரத்துல கறியை கேட்டார்கள். தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை தேவன் கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான தேவன்! அவர் சாயலாக படைத்திருக்கிற உன்னை நினைவு கொண்டு உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கார். நீ எந்த சூழ்நிலையாலும் கர்த்தரை மாத்த சார்ந்தவர். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலகுகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமென், அல்லேலூயா. இங்க பாக்குறோம், வேதத்தை கேளாதபடி தன் இருதயத்தை என்ன பண்ணா கடினப்படுத்துறவங்களுடைய ஜெபம் அருவருப்பான காரியம். இப்போ நான் வேதாமத்துல எடுத்துதான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வேதத்தை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் வசனம் சொல்லப்பட்டது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் மேல் நீங்க விசுவாசமாய் இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். நீங்க பார்க்கும்போது இந்த அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த உலகத்துல. ஆனா அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஏளனமா பேசினார்கள். அவங்க தினந்தோறும் அழுவுற பழக்கம் உண்டு. தேவாலயத்துக்கு ஓடோடி வராங்க, முழங்கால் போயிட்டு ஆண்டு சன்னிதானத்துல அழுகுறாங்க. 1 நாள்ல 2 நாள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார். இந்த அழுகையின் சத்தம் அவர் சன்னிதானத்துல போய் நினைப்பூட்டுதலா இருந்தது. ஆண்டவர் சொன்ன ஒரு உற்பத்தி காலகட்டத்துல அருமையான ஒரு குழந்தை தேவன் கொடுத்தார். அந்த குழந்தை ஒரு தீர்க்கதரிசியாய் மாறிடுச்சு. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க, ஒரு பிரதர்ஷனம் பண்ணாங்க தேவ சன்னிதானத்துல. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா அவன் என்ன பண்ண தேவ சன்னிதானத்தை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி, அதே போல ஆண்டவர் பொருத்தனை கேட்டார். ஜெபத்தை கேட்டு தெய்வ சன்னிதானத்துல வந்த போது ஆண்டவர் ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இன்னைக்கு எந்த இடத்தையும் அழுகை இருந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவனை ஆதரிப்பார். ஒருபோதும் உன்னை தள்ளாட விட மாட்டார். அவனை நினைத்து உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கார். இன்னும் ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டுதான். இந்த குடும்பத்தை பாருங்க, தேவனால் நினைக்கப்பட்ட ஒரு குடும்பம். கொர்நேலியு குடும்பம் தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. மிகுந்த தான தர்மங்கள், இதெல்லாம் தேவ பார்வையில விலையேற பெற்றதுங்க. எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் இன்னைக்கு யாருக்கும் என்ன கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. ஆனா இந்த கொர்நேலியு குடும்பத்தை கர்த்தரே நினைப்பூட்டுதலாக அவர் பார்த்து கொண்டே குடும்பம் அனைவரும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோட தேவ சன்னிதானத்தை தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம், டெய்லி ஜெபிக்கிற பழக்கம். அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? தேவ சன்னிதானத்தை தினந்தோறும் வருகிறோமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோமா? குலப்பரமான காரியங்கள், வேலை, மற்ற காரியங்களை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீ கடைசி காலமா இருக்குது. கர்த்தருடைய பார்வை பிரியமான சகோதரனே சகோதரி உன் மேல படப்பட வேண்டும். அவர் நினைவாய் இருக்கப்பட வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா நீ எங்கே போன அவசியமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக மனுஷன் எங்கெங்கேயோ ஓடி திரிறான். எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இரவு பகல் என்று பாராதபடி வேலை செய்கிறோம். ஆனா ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே நிற்பது கிடையாது. தேவ பார்த்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. உலகத்துல படுற பிரயாசங்கள், நீ செய்யற காரியங்கள், நற்கிரியைகள், நல்ல காரியங்கள், நீ நினைக்கலாம் எவ்வளோ நான் அவங்களுக்கு செய்யறேன், எவ்வளோ அவங்களுக்கு பண்றேன், ஆனா என்னை மறந்துட்டாங்க பாருங்க.
மனுஷனுடைய எண்ணங்களை இயல்பே அப்படிதாங்க, மறக்கக்கூடியதுதான். ஆனா ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார். எந்த சூழ்நிலை என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிற, ஊழியமா இருக்கட்டும், நற்கிரியங்களா இருக்கட்டும், நன்மையான காரியங்களா, தான தர்மங்களா இருக்கட்டும், நீ செய்யற எல்லா காரியத்திலும் மறந்து விடுவதுக்கு அவர் மனுஷனே கிடையாதுங்க. அவரு அழிந்து கொள்ள தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். நீ ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா இருந்தா என்று சொன்னா கர்த்தர் உன் பக்கம் இருப்பாருங்க. ஆண் உன் கூடவே இருப்பார். ஒரு மனுஷன் எப்படி ஒரு நிழலை விட்டு பிரியாத இருக்குதோ அதே போலதான் தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றுக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்க. அநேக பரிசுத்தாங்க வேதாமத்துல இன்னைக்கு ஆசீர்வாதங்க பெற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிது. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆண்டவர் நாமத்தை தரித்து கொண்டு திருச்சபைக்கு போறவளா இருக்கும். ஆனா கீழ்ப்படுதல் இல்லை. கீழ்ப்படுதல் இல்லாதனாலதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லி தெய்வ சன்னிதானத்துல முழங்கால் பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தரே உங்களோட பேசுவார். அவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமா அல்ல. நீ கூப்பிட்ட உடனே உனக்கு இறங்கி அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கா. எந்த ஸ்தானத்தை நோக்கி கூப்பிடுவாயோ அந்த ஸ்தானத்திலே வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறான். அப்பேற்பட்ட வல்லமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். பவுல் சொலமோன் சொல்ற அந்த உலகத்துல இருப்பவனிலும் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கா. அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாதா நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நீ அவர் பாத்திர நினைப்புறதுலா காணப்படுவாயா? இன்னொரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது பாருங்க, இவ்வளவு அருமையா சொல்லுது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாத இராதே. அப்ப நம்மளுக்கு கொடுக்கிற திராணி இருக்குது, மற்றவங்க உதவி செய்யற அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொன்னா அது வைத்து கொள்ளாதே. அது கேட்கறது உன்னிடத்துல கேட்கறதுக்கு மனக்கொள்ளாத கொடு என்று சொல்லுகிறான். அவருடைய வசனத்தெல்லாம் நம்ம படிப்போம் என்று சொன்னா அருமையா வசனம் சொல்லப்பட்டுக்குது. உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு என்ன பண்ண கொடு, முகம் கோளாதே. கேட்டா என்ன பண்ண கொடுத்துடுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் வசனம்லாம் அவளை அடிச்சுவரில் நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னா ரொம்ப கடினமான காரியங்க. எல்லாத்தையும் பின்பற்றவே முடியாது. ஒரு சில காரியங்களை தான் நம்மளால பின்பற்ற முடியும். அந்த ஒரு சில காரியத்துல நம்ம உண்மையா இருப்போம். யோபு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு உண்மையா இருந்தான். சாத்தான் கிட்டே இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவ யோபின் மேல நீ கவனம் வச்சாயோ என்று சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்துல அவன் உண்மையா இருந்தான், உத்தமமா இருந்தான். எல்லாமே இழந்தா கூட, சொந்த பந்தங்க சொத்து பத்துகள் எல்லாம் இழந்தா கூட தேவனுக்கு உண்மையா இருந்தான். உதட்டால கூட அவன் குறை சொல்லவில்லைன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நீ நானும் தேவனுக்கு உண்மையா இருப்போம் என்று சொன்னா கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லமுள்ள தேவனா இருக்கா. சாத்தான்கிட்டே பாத்துங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல கவனம் வச்சுக்கிறியாரு. அப்போ ஆண்டோட கவனம் யோபு மேல எப்படி இருந்திருக்குது பாருங்க. நம்மளும் தெய்வ சன்னிதானத்துல அப்படிப்பட்ட இந்த சங்கீதம் 115:12 வாசித்த பிறகு கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறான். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கிற தேவனா இருக்கிறார். வேதாமத்தில் எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் நினைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். நம்மளையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்படியே தலையில தாழ்த்தி நம் ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமானத நல்ல கத்தாவே நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. தேவரே எங்களை நினைவுகிற தேவனப்பா, நினைவு கூறுகிற தேவனப்பா, நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. எங்களை வெறுமையா விட மாட்டீர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரிகள், சகோதரமார்கள், தாய்மார்கள் நம்மளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா. எத்தனை பேர் பிரச்சனையோட, போராட்டத்தோடு, உபத்திரத்தோட, கண்ணீரோடு தேவன் நினைத்திருக்காரா, என்னை நினைக்கலையா, என்னை பார்க்கிறாரா, பார்க்கலையான்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்காங்க தெரியாதப்பா. அவங்க விண்ணப்பங்களை என்னவா இருந்தாலும் கேட்டு அவங்களை ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசைப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லிக்கிறியாப்பா. நீ எங்களை ஆசீர்வத்தை உயர்த்தவே நம்ம செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திருக்காரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் வெறுமையா இல்லாதபடி ஆண்டவரே 100 ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதான் நீ உதவி செய்வீராக. எங்களை முற்றிலுமா தாழ்த்தி உடைய திருக்காரத்துல ஒப்பு கொடுக்கிறாயா. தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு இந்த வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒரு கேஸ் செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.